யார் எல்லாத்துக்கும் ஆடு மாடு மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா மேரேஜ் ஆனது என்னமோ கொஞ்சம் சிட்டி சைடு தான். அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். தலைக்குள்ளே ஏதோ ஒரு ஓடிக்கிட்டு பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அம்மா வீட்டுக்கு போனால் அப்படி இல்லை, ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். இல்லை பில்லு பிடிங்கி தான் போடணுமா போட்டுக்கலாம், இல்லை சாப்பாடு செய்கிறீங்களா சாப்பாடு செஞ்சுக்கலாம், அம்மாங்க மற்ற வேலையை பார்த்துப்பாங்க. ஆனால் எனக்கு அம்மா வீட்டுக்கு போனால் சாப்பாடு செய்கிறதே பிடிக்காது. நான் அம்மாட்ட சொல்லிடுவேன், என்ன வேலை வேணாலும் நான் பண்ணிக்கிறேன், சாப்பாடு செய்கிற வேலையை தவிர அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நீங்கள் இந்த புயல விதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய சொல்லுவாங்கள்ல, இந்த ஹான்ஸ் போடுறது தப்பான பழக்கம் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் இதிலேருந்து தான் வருது. நல்ல விஷயமும் இருக்குது, நல்லதுக்கு எடுக்கிறனால எடுத்துக்கலாம், கெட்டதுக்கு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க விஷயத்தை பொறுத்து இருக்குது. அதோட விதை இவ்வளோ ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், கடுகு விடவும் குட்டியாக இருக்கும். இது விதைக்கும் போதே மணல் போட்டு விதைச்சி தான் நாற்று எடுத்து தான் ஒரு தோட்டத்துக்குள்ளேயே வைப்பாங்கன்னு பாருங்களேன். எங்கள் ஊரில் இது கொஞ்சம் ஃபேமஸ். எங்கள் ஊர் சைடுனாவே கோவை டிஸ்ட்ரிக், ஈரோடு டிஸ்ட்ரிக் அந்த எண்டில் இருக்கிற சைடு எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸ். அவங்களே விதை ரெடி பண்ணியும் வச்சுக்குவாங்க, இல்லை நாற்று எங்கேயாவது போய் வாங்கியும் வைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கேயாவது வைக்கிறதா இருந்தால் வாங்கி தான் வைப்போம். இதுக்கு நிறைய வேலை பண்ணணும், அதனால் முடியாது. அங்கேருந்து ஒரு மயில் ஓடி வந்துட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அது குடுகுன்னு ஓடி வந்து ஆடு மாடு இருக்கிற இடத்துலையே வந்து உட்காந்துருச்சு. ஆனால் மயில் ரொம்பவுமே அதிகமாகிருச்சு, ஒரு சில வெள்ளாமைகளை கெடுக்கிற அளவுக்கும் வந்தாச்சு. மாடு மேய்ச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. மாடு என்ன பண்ணுச்சிங்கன்னா, அது இப்படி கழுத்து கொண்டு போய் தேய்க்குங்களா. ஃபாரின்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்களா எப்படி தேய்க்கிறக்கெல்லாம் இருக்குன்னு. யார் எல்லாத்துக்கும் மாடு மேய்க்க பிடிக்குன்னு சொல்லுங்கள்.